ஆசை ஆசையா இருந்ததே பாஜக, இப்படி ஆப்பு வச்சிட்டாரே விஜய். திமுகவை விடுங்க, பாஜகவிற்கு தான் சிக்கல். தமிழ்நாட்டில் திமுகவின் வீழ்ச்சிக்கு விஜய் வழிகாட்டியாக இருப்பார் என்று பாஜகவினர் பலர் இணையத்தில் கருத்து தெரிவித்து வந்தனர். விஜயின் அரசியல் வருகையையும் கூட அவர்கள் ஆதரித்து வந்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்யை பாஜகவினர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜக ஆதரிக்க பல காரணங்கள் இருந்தன. சமீபத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பிறந்த நாள் கொண்டாடினார். இதில் அண்ணாமலைக்கு எல்லாம் நன்றி சொன்ன விஜய் திமுகவிற்கு சொல்லவில்லை. தன்னுடைய அரசியல் ஸ்டாலின் அல்லது திமுகவிற்கு எதிரானது என்பதை விஜய் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள். அதாவது திமுகதான் விஜய்க்கு வாழ்த்து சொல்லவில்லை. அதேபோல் திமுகவினர் பெயரை விஜய் தனது அறிக்கையில் கூறவில்லை. இதன் மூலம் சைலண்டாக தன்னுடைய மெசேஜை விஜய் இதன் மூலம் சொல்லிவிட்டார். யாரை எதிர்த்து தன்னுடைய அரசியல் என்று விஜய் சொல்லாமல் சொல்லிவிட்டார் என்று அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்து இருந்தார். முதல் முறையாக வாழ்த்து சொல்வதை நிறுத்திவிட்டு கோபமாக விஜய் கண்டனம் தெரிவித்திருந்தார். கடந்த மாணவர்கள் மீட்டில் கூட விஜய் போதைப் பொருள் விவகாரத்தை குறிப்பிட்டு பேசினார். இப்படி விஜய் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக பேசினார். இதனால் தமிழ்நாட்டில் திமுகவின் வீழ்ச்சிக்கு விஜய் வழிகாட்டியாக இருப்பார் என்று பாஜகவினர் பலர் இணையத்தில் கருத்து தெரிவித்து வந்தனர். விஜயின் அரசியல் வருகையையும் கூட அவர்கள் ஆதரித்து வந்தனர். பாஜக ஒரு காலத்தில் எம்ஜிஆரை கொண்டாடியது. காரணம் திமுகவின் வீழ்ச்சி. அதேபோல் ரஜினியின் அரசியல் வருகையை பாஜக கொண்டாடியது. அவருக்கு பின் பாஜக இருப்பதாக கூட கூறப்பட்டது. ஆனால் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை. இப்படி இருக்க விஜயின் அரசியல் வருகை திமுகவிற்கு முடிவுரை எழுதும் என்று பாஜகவினர் பலர் விவாதங்களை மேற்கொண்டனர். ஆனால் அதே விஜய் தற்போது நேரடியாக பாஜகவின் அடிப்படை கொள்கையையே எதிர்த்து உள்ளார். பாஜக உறுதியாக இருக்கும் நீட் விவகாரத்தில் கடுமையான கருத்துக்களை விஜய் வைத்துள்ளார். தொடர்ந்து நடந்து வரும் குளறுபடிகளால் நீட் தேர்வு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். இனி நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவை இல்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீட் விலக்குதான் இதற்கு உடனடி தீர்வு. சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி கல்வி, சுகாதாரத்தை மாநில பட்டியலில் கொண்டுவர வேண்டும். கல்வி, சுகாதாரத்தில் மாநில அரசுகளுக்கு முழு உரிமை வழங்கப்பட வேண்டும். மாநில பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு NCERT முறையில் தேர்வு வைத்தால் எப்படி சரியாக இருக்கும்? தொடர்ந்து நடந்து வரும் குளறுபடிகளில் நீட் தேர்வு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே பாடம் ஒரே கல்வி என்பது கல்வி கற்கும் நோக்கத்துக்கு எதிரானது என்று விஜய் பாஜக அரசியலுக்கு எதிராக பேசியுள்ளார். இதன் மூலம்தான் திமுகவை மட்டும் எதிர்க்கப் போவது இல்லை, இனி பாஜகவையும் எதிர்க்கப் போகிறேன் என்பதை வெளிப்படையாக விஜய் அடித்து சொல்லியுள்ளார்.